இந்த சூராவை ஓதினால் அல்லாஹ் நாம் கேட்பதை உடனே செய்கின்றான். அல்லாஹ்விடம் உரையாடக்கூடிய ஒரு அழகான சூரா, ஒரு அற்புதமான சூரா. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவில் சொல்லக்கூடியதை பார்த்தால் நிச்சயம் நாம் இந்த சூராவை தவறவிட மாட்டோம். முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 655வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் ஓதப்படும் அல் ஃபாத்தியா அத்தியாயம்தான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையே துதித்தல் பிரார்த்தித்தல் ஆகிய இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன். என் அடியான் கேட்பவை அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி எதற்கு அல்லாஹ் நம்மோடு உரையாடுகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஒருவன் கூறும்போது என்னை என் அடியான் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறும்போது என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டிவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். மாலிக யௌமித்தீன் என்று கூறும்போது என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்திவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறும்போது இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியானுக்கு உரியது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்.